வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி நியூ வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த எஸ்எஸ்சி நியூ வெப்சைட்டில் நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எந்த விதமான டாக்குமெண்ட்டும் ஸ்கேன் பண்ண தேவையில்லை, அமௌண்ட் கட்டுறதுக்கும் நம்மளுக்கு வந்து தேவையில்லை. அதனால் நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டணும், டாக்குமெண்ட் எம்பி கீழே குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற ப்ரோசிங் சென்டர் வந்து நீங்கள் எதுக்கும் போக தேவையில்லை. நீங்களே உங்களுடைய மொபைல் இருந்தாலே போதுமானது. நீங்கள் வந்து இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் வரந்தண்டிக்கும் நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கூகுள் க்ரோம் அல்லது யூசி ப்ரௌசர் ஏதாவது இன்டர்நெட் யூஸ் பண்ணுற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு எஸ்எஸ்சி ஜிஓவி அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். SSC.gov in அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு காட்டுறது வந்து பழைய வெப்சைட் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. நீங்கள் வந்து அதில் வந்து போக தேவையில்ல. நெக்ஸ்ட்டு வந்து கீழே உங்களுக்கு ஒரு வெப்சைட் காட்டியிருக்காங்க பாருங்களேன். அந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி லான்ச் பண்ணியிருக்கிற நியூ வெப்சைட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். இதில் வந்து அனைத்து இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம். எஸ்எஸ்சி வந்து இந்த வெப்சைட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவிலவே சொல்லியிருந்தோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மேலே வந்து லாக்இன் ஆர் ரிஜிஸ்டர்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரிஜிஸ்டர் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள். நியூ யூசர் ரிஜிஸ்டர் நவுன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரியா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரியா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். டைரக்ட் பேஜ் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியா உங்களுக்கு வந்து நான் வீடியோ கீழே வந்து லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இதே மாதிரியா ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் அதிலேயே டைரெக்டாக நீங்கள் வந்துக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டுடைய நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆதார் வெரிஃபை, அதாவது உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து ரிட்டர்ன் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ரெண்டாவது உங்களுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து உங்கள்கிட்ட ஆதார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வேறு என்ன ஐடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டிரைவிங் லைசன்ஸு அல்லது பான் கார்டு, ஸ்கூல் காலேஜ் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் வந்து லாக்இன் பண்ணுறாப்புல இருக்கும். ஆதார் கார்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அதனால் நீங்கள் எஸ் கொடுத்து ஆதார் கார்டு நம்பரை வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. நீங்கள் ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவதுடைய காலத்தை வந்து நீங்கள் நிரப்ப தேவை கிடையாது. மூணாவது காலத்தை பாருங்களேன். கேண்டிடேட் நேம் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுடைய நேம் வந்து 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியாவே உங்களுடைய நேமை வந்து இதில் வந்து என்ட்ரி பண்ணுங்கள். 10th மார்க் ஷீட்டை தவிர வேறு எதுலேயும் நீங்கள் பார்த்து என்ட்ரி பண்ணாதீங்க. கண்டிப்பான முறையில் 10th மார்க் ஷீட்டை பார்த்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. கீழே உங்களுடைய வெரிஃபை நேம் கேட்டிருக்கோம். நீங்கள் வந்து செகண்டும் உங்களுடைய நேமை வந்து கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாலாவது வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஐடியில் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஸுங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ண நேமை வந்து 2 தடவை நீங்கள் வந்து டைப் பண்ணுறாப்புல இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவதுலேயே வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நக்கில் உங்களுடைய சேஞ்ச் நேமை வந்து கொடுத்துருங்க. சேஞ்ச் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அஞ்சாவது வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட்டர் வந்து பண்ணாப்புல இருக்கும். அதாவது மெயிலா ஃபீமெயிலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறாப்புல இருக்கும். அதை கொடுத்துட்டு வெரிஃபை ஜென்ரேட்டரில் கொடுத்துட்டு நீங்கள் அது மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆறாவது வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கலாம். இல்லை பக்கத்தில் இருக்க காலாண்டு மாதிரியாக இருக்கிற சிம்பிளாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுக்குறாப்புல இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் கொடுத்துருக்காங்க. ஃபாதர் நேம் வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டில் வந்து என்ன இருக்கோ அதை கொடுங்க. இல்லை மார்க் ஷீட்டில் நேம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதருடைய ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரியாவே நீங்கள் வந்து ஃபாதர் நேமை வந்து என்ட்ரி பண்ணிட்டு
கீழே வந்து வெரிஃபை ஃபாதர் நேம்லேயும் உங்களுடைய ஃபாதர் நேமை என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 8வதாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன், உங்களுடைய மதர் நேம் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணியிருக்கோங்க. அதே மாதிரியாக தான் நீங்கள் வந்து டிசி கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் மதர் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கூட நீங்கள் பார்த்து என்ட்ரி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் மதர் நேம் வந்து அவங்களுடைய ஆதார் கார்டில் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரியாகவே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணியிருக்கோங்க. இந்த மதர் நேமையும் நம்ம வந்து 2 தடவை என்ட்ரி பண்ணுறாப்புல இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் 10th குவாலிஃபிகேஷன் வந்து எந்த போர்டில் படித்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. நீங்கள் டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தாலே தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு வந்து நமக்கு வந்துடும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஜுகேஷன் போர்டு வந்து வெரிஃபிகேஷன் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரியாக நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் வந்து உள்ள ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. மார்க் ஷீட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ரோல் நம்பர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் நமக்கு வந்து முக்கியமாக கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இதில் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களுடைய வெரிஃபை பண்ணுறதுக்காண்டி ரிஜிஸ்டர் நம்பரை ஒரே மாதிரியாகவே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாசிங் இயர் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காண்டி உங்களுடைய பாசிங் இயர் கேட்டிருக்காங்க. அதே பாசிங் இயர் தான் நீங்கள் வந்து கொடுக்குறாப்புல இருக்கும். என்ட்ரி பண்ணதும் அதே தான் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஹையர் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற குவாலிஃபிகேஷனை வந்து நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது. நீங்கள் படித்து முடித்த குவாலிஃபிகேஷனை தான் கொடுக்கணும். அதாவது மெட்ரிகுலேஷன் நீங்கள் வந்து 10th தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10th படிக்கோங்க. இல்லை நான் 12th படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹையர் குவாலிஃபிகேஷன் வந்து 12th சொல்லிக்கோங்க. இப்போ நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த குவாலிஃபிகேஷன் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்த குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து முடித்த குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் கொடுக்கணும். டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ கொடுத்துக்கோங்க. பிஹெச்டி முடிச்சிருந்தீங்கன்னா பிஹெச்டி கொடுத்துக்கோங்க. கிராஜுலேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கிராஜுலேஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காண்டி நீங்கள் மறுபடியும் கேட்கும், அதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. 13வது வந்து கேண்டிடேட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கான வெரிஃபை ஓடிபிகேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணாப்புல இருக்கும். கீழே வந்து மெயில் ஐடி வந்து உங்களுடைய மெயில் ஐடி வந்து கொடுக்குறாப்புல இருக்கும். நீங்கள் வந்து மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இதுக்கும் உங்களுடைய வெரிஃபிகேஷன் ஓடிபி ஐடி வந்து கேட்கும். நீங்கள் வந்து வெரிஃபைக்கு வந்து உங்களுடைய ஓடிபியை வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணுறாப்புல இருக்கும். இந்த மொபைல் நம்பர் மெயில் ஐடி வந்து நான் ஏற்கனவே கொடுத்துருந்த எஸ்எஸ்சி பழைய வெப்சைட்டில் இருந்த மொபைல் நம்பர் மெயில் ஐடியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து கொடுக்கலாம். நீங்கள் வந்து வேறு மெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதுவும் கொடுத்துக்கலாம். இல்லை பழசையே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அதுவும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். லாஸ்ட் வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு கட்டம் வந்து ஓப்பன் ஆகும். அந்த சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற கட்டம் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எரர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2-3 தடவை சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. கண்டிப்பான முறையில் சக்ஸஸ்ங்கிற ஆப்ஷன் வரும். நீங்கள் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து இதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு காட்டிடுவாங்க. நோட்ஸ் வந்து கீழே வந்து ஒரு 3 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அதை வாசித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடணும். இதில் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நீங்கள் இந்த இடத்த வந்து என்ட்ரி பண்ணுறாப்புல இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய மொபைலுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து வந்திருக்கும். அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணுறாப்புல இருக்கும். கேப்சாவை வந்து நீங்கள் வந்து இந்த கேப்சா அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருப்பி லாக்இன் பண்ணுறாப்புல இருக்கும். இந்த சிக்கிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அந்த இப்போ சிக்கின் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து மேலே வந்துடும்.
கீழே வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஓல்டு பாஸ்வேர்டு, அதாவது உங்களுடைய ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து இந்த நக்கில் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். ஓல்டு பாஸ்வேர்டில் நியூ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும். இந்த நியூ பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணுறதுக்கு வந்து நமக்கு சில விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 கேப் லெட்டர் இருக்கணும், 1 ஸ்மால் லெட்ரு இருந்திருக்கணும், வித் ஒரு ஸ்பெஷல் லெட்ரு, அதாவது அப்படிங்கிற ஸ்பெஷல் லெட்ரு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். நமக்கு வந்து சில விதிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி தான் நீங்கள் வந்து இந்த நேரத்தில் நியூ பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அதாவது நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ண நியூ பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும். கன்ஃபார்ம் பண்ண உடனே கீழே வந்து உங்களுக்கு வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் பேப்பரை கொடுத்து நீங்கள் வந்து இந்த இந்த எஸ்எஸ்சி லாகின் பேஜுக்குள்ளே வந்து உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்க ஏதாவது ஒரு புக், அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஸ்கூல், மதர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு 2 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்த 2 கொஸ்டினை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதை ஞாபகம் வச்சுருக்கணும். நீங்கள் வந்து கொடுக்குறது பெருசு இல்லை, கண்டிப்பான முறையில் அந்த 2 கொஸ்டினுக்கான கொஸ்டின் வித் ஆன்சரை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுருக்கணும். இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு இங்கே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த பேஜுக்கு அடுத்து இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இப்போ ஓப்பன் பண்ண நியூ பாஸ்வேர்டு தான் இந்த இடத்துல கொடுக்குறாப்புல இருக்கும். உங்களுடைய கேப்சா வந்து மேலே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அந்த கேப்சாவை இதில் என்ட்ரி பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். அதாவது உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வித் பாஸ்வேர்டு வந்து நியூ பாஸ்வேர்டை தான் நீங்கள் வந்து இதில் போட்டு என்ட்ரி ஓப்பன் பண்ணுறாப்புல இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல நியூ பாஸ்வேர்டை போட்டுக்கோங்க. அது கீழே உங்களுடைய கேப்சாவை என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ லாகின் பண்ண உடனே இதே மாதிரியா பேஜ் வந்து உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறாப்புல இருக்கும். அதாவது ஓபிசி கேட்டகிரி தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து எந்த கேட்டகிரி, அதாவது சில பேர் வந்து ஓபிசிலேயே அடங்க மாட்டாங்க, யூஆர் கேட்டகிரியில் இருப்பாங்க. நீங்கள் வந்து எந்த கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் வந்து இதை கொடுத்துக்கோங்க. இடபிள்யூஎஸில் வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் அந்த இடபிள்யூஎஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு வந்து கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் இடபிள்யூவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே இறக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2வது கேட்டிருக்க வந்து நீங்கள் எந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது வந்து நம்ம வந்து இந்தியா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து தேர்டு வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள், அதர் ஸ்டேட்லேருந்து வந்தவங்க வந்து இதை வந்து நீங்கள் வந்து புல் பண்ணுறாப்புல இருக்கும். அதனால் நமக்கு வந்து அது தேவை கிடையாது. 4th வந்து உங்களுடைய ஐடென்டிட்டி மார்க்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது மச்சம், தழும்பு அப்படின்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுடைய டிசியை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 10th உங்களுக்கு வந்து உங்களுடைய டிசிலேயே அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த மார்க்கையே போடுங்க. அப்படியே பார்த்தா தெரிகிறாப்புல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். வேறு எதையும் மென்ஷன் பண்ண வேணாம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 5வதாக உங்களுக்கு கேட்டிருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்னா எஸ் கொடுத்துட்டு நீங்கள் எந்த கேட்டகரியில் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஹச்ஹெச்சா, ஓஹெச்சா இல்லது விஹெச்சா, அதர்ஸில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அந்த ஹச்ஹெச்சுக்கு வந்து நம்ம எல்லாத்துக்குமே என்னென்ன மாற்றுத்திறனாளிக்கு வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்துட்டு கீழே இறக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பர்சனல் அட்ரஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல பர்சனல் அட்ரஸ் வந்து சூஸ் பண்ணுறாப்புல இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய வீட்டு நம்பர், செகண்ட் வந்து தெரு, தேர்டு வந்து உங்களுடைய ஊர் வந்து செலக்ட் பண்ணுறாப்புல இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஸ்பேஸ் விட்டே ஃபுல் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கமா போட்டீங்க, என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு வந்து எதுவுமே காட்டலை. அதனால் நீங்கள் வந்து ஸ்பேஸ் மட்டும் விட்டு வந்து இதில் வந்து என்ட்ரி பண்ணுறாப்புல பார்த்துக்கோங்க. கீழே வந்து உங்களுடைய ஸ்டேட் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டேட்டு, அது கீழே வந்து டிஸ்ட்ரிக்கு, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய
பின்கோடு கேட்டிருக்காங்க. உங்களுடைய பின்கோடையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. 7வது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து அதே அட்ரஸில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை நான் இப்போ வேறு அட்ரஸில் அதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இல்லை எனக்கு வந்து எந்த ஒரு கடிதமும் வந்தாலும் எனக்கு வந்து நாங்கள் இருக்கிற அந்த வாடகை வீட்டுக்கே வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் வேறு அட்ரஸ் கொடுங்க. இல்லை நான் வந்து ஒரே அட்ரஸ்க்கு வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்ஸு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேலே கொடுத்துருக்குற எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து ஷோ ஆயிரும். அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படி கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து சக்ஸஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை வந்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் கொடுத்தது எல்லாமே ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மாதிரியா உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் டிக் பண்ணி கிளியர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்தா தான் நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் வந்து கொடுத்ததை எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரிவ்யூ ஓடிஆர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்னென்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அனைத்து இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்து மேலே வந்து காட்டிடுவாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளியூ அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் வந்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எதுவும் எஸ்எஸ்சியில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுடைய சேனலில் எல்லா நாளும் வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு வரோம். நீங்கள் வந்து அந்த சேனலை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எரர் எதுவும் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த எரருக்கான தீர்வு வந்து நம்ம அளிப்போம். வேறு ஏதாவது டவுட் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கான பதில் வந்து கண்டிப்பான முறையில் கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம்.